والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. நேற்று மஹ்ஷருடைய காட்சிகளில் இதுவரை பார்த்தோம். மஹ்ஷருடைய காட்சியை பார்க்கணும். அல்லாஹ் விசாரணையை தொடங்கக்கூடிய நிகழ்வை பார்த்தோம். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அழைத்து அவருடைய ஏடுகளை கொடுத்து உறுப்புகளை பேச வைத்து அவன் நேரடியாகவும் விசாரணை அல்லாஹ் செய்வான். இன்றைய தினம் நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு அடியானிடத்தில் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை, அதை பற்றிதான் நாம் நமக்கு நினைவூட்ட இருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள், மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனை விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை அஸ்ஸலா, என்ன? தொழுகை. அது சரியானால் மற்ற அமல்களை அல்லாஹ் சரியாக்குவான். அது சீர்கெட்டால் மற்ற எல்லா செயல்பாடுகளும் சீர்கெடும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகைதான் நாளை மறுமையில் நம்மிடத்திலே விசாரிக்கப்படக்கூடிய முதல் விசாரணை. நம்முடைய எல்லா செயல்களை பற்றியும் அல்லாஹ் விசாரிப்பதற்கு முன்னால் நம்முடைய செயல்களில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்து தான். அது சரியானால் மற்ற அமல்களில் குறை இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை சரிப்படுத்துவான். அது சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் எவ்வளவு சரியாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நேராக்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுகையுடைய விஷயத்தில் அல்லாஹ் நம்மை சீர்திருத்துவானாக. அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் அறிவுரை செய்யும் போது கூட அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் ஐமானுக்கும், தொழுகை தொழுகை என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது கடைசி அறிவுரையாக அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு சொன்னார்கள். தொழுகை ஒரு முஸ்லிமையும் காஃபிரையும் பிரித்து பார்க்கக்கூடிய அளவீடாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். தொழுகையில் 3 கூட்டத்தார் உண்டு. எத்தனை கூட்டத்தார்? 3 கூட்டத்தார். அதில் முதல் கூட்டத்தார் தொழுகையை பாதுகாப்பவர்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் அல்லதீனஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஃபிதூன். அல்லதீனஹும் அல்லதீனஹும் قد أفلح المؤمنون الذين هم بصلاتهم يحافظون. தொழுகை அவர்கள் பாதுகாப்பார்கள். அவர்கள் யார்? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள். அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒவ்வொரு நேர தொழுகையையும் தவறாமல் பாதுகாக்கக்கூடிய முஃமின்களை அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகளாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். முஃமின்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள். நேரம் தவறாமல் காலம் தவறாமல் தொழுகையை பாதுகாக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கவாதிகளாக அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், யார் தொழுகையை பாதுகாப்பார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருக்கிறார். அவர்களோடு யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறார். தொழுகையை முஃமின்கள் பாதுகாப்பார்கள். முனாஃபிக்குகள் தொழுகையை விடுவார்கள். தொழுகையை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் தான் நாளை மறுமையில் சொர்க்கத்தின் கூட்டம். தொழுகையை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் தான் நாளை மறுமையில் அல்லாஹுடைய விசாரணையில் எளிதாகக்கூடிய கூட்டம். தொழுகையை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் தான் மறுமையில் சொர்க்கத்தை தங்களுக்கு உரித்தாக்கி நரகத்திலிருந்து தங்களை பாதுகாக்கக்கூடிய கூட்டம். இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய கூட்டம். கத் அஃப்லஹல் முஃமினூன், அந்த முஃமின்கள் தான் வெற்றி அடைவார்கள். இரண்டாவது கூட்டம் தொழுவார்கள், ஆனால் நேரத்தை தவறி தொழுவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுகையில் இருந்து பொடுபோக்காக இருப்பார்கள். وخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. அவர்கள் தொழுகையை, பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள். அவர்களை அல்லாஹ் கையா என்ற நரக ஓடையில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பான். தொழுகையை பாலாக்குதல் என்றால் நபித்தோழர்கள் சொன்னார்கள், தொழுகையை பாலாக்குதல் என்றால் அதனுடைய நேரத்திலிருந்து தவறி தொழுவார்கள். சுபுஹை சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவார்கள். துஹரை அசரோடு தொழுவார்கள். அசரை மக்ரிபோடு தொழுவார்கள். இப்படி நேரம் பின்பற்றாமல் தொழக்கூடியவர்களை அல்லாஹ் நாசம் உரித்தாக்கக்கூடிய கூட்டம் என்றும், நரகத்துடைய சீலும் சலமும் அடியக்கூடிய இடத்தில்
இருக்கக்கூடிய கூட்டம் என்றும் அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். நம்முடைய அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் தொழுகையை வேண்டுமென்றே நேரம் தாழ்த்தி தொழக்கூடியவர்களை கூட காஃபிர்கள் என்கிறார்கள். தொழுகையை விடுபவன் மட்டுமல்ல, ஒருவன் சுபஹுடைய தொழுகையை தொழுவது தன் மீது கடமை என்று தெரிந்தும் அவன் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், அதனுடைய தயாரிப்புகள் இல்லாமல் வேண்டுமென்றே எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் எவனொருவன் உறங்கி சூரியன் உதயமானதற்கு பிறகு ஒருவன் அந்த தொழுகையை தொழுதாலும் அவனும் காஃபிர்தான் என்ற அறிஞர்களில் பெரும்பான்மையான அறிஞர்கள் ஃபத்வா கொடுக்கிறார்கள். அல்லாஹுடைய தீனில் தொழுகையை விடுவது மட்டும் பாவம் அல்ல, தொழுகையை நேரம் தவறி தொழுவதும் பாவம்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் தொழுகையை பாதுகாத்தானோ இவனுக்கு நாளை மறுமையில் அது வெளிச்சமாக, சாட்சியாக, அவனுக்கு உதவியாக, மிகப்பெரிய உதவி செய்யக்கூடிய பொருளாக நாளை மறுமையில் தொழுகை அவனுக்கு முன்னால் வரும். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவர்களுக்கு வெளிச்சமாக, சாட்சியாக, உதவியாக நாளை மறுமையில் வராது. தொழுகையை பாதுகாக்காதவர்கள், தொழுகையை விடுபவர்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை, தொழுகையை பாதுகாக்காதவர்கள் நாளை மறுமையில் ஃபிர்அவுனோடு, காரூனோடு, ஹாமானோடு, உபய் இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு தொழுகையை பாதுகாக்காதவன் ஒன்று கூட்டப்படுவான். அல்லாஹ் அக்பர். இவர்களெல்லாம் முஸ்லிம்களா, முக்மீன்களா, முத்தகீன்களா? இவர்களெல்லாம் காஃபிர்கள், அல்லாஹ்வால் மறுக்கப்பட்ட பாவிகள். இவர்களோடு தொழுகையை பாதுகாக்காதவன் ஒன்று கூட்டப்படுவான் என்றால் தொழுகையுடைய அந்தஸ்து என்ன? தொழுகையுடைய மதிப்பு என்ன? தொழுகையுடைய முறை அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் என்ன? சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஏராளமான ஹதீஸ்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம் தொழுகையுடைய முக்கியத்துவத்திற்கு. தொழுகை அல்லாஹ்வுடைய தீனில் இனம் பிரிக்க முடியாத ஒரு கடமை. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகாதவர்களை காஃபிர்கள் என்றே அறிமுகப்படுத்தினார்கள். பைனல் மர்இ வஷ்ஷிர்கி வல் குஃப்ரி தர்க்குஸ் ஸலாத். ஷிர்க்குக்கும் குஃப்ருக்கும் ஒரு மனிதனுக்கும் இடைவேளை தொழுகைதான். தொழுகை எவன் ஒருவன் விடுவானோ அவன் காஃபிராகிறான். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஃபத்வா, சஹாபாக்களுடைய ஃபத்வா. தொழுகை விடுவதை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அவ்வளவு பாரதூர குற்றமாக அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் நாம் தொழுகையில் நம்மில் பலர் பொடுபோக்காக இருக்கிறோம். ஃபஜ்ரை எம்மில் முறையாக தொழக்கூடிய முஃமின்கள் குறைவு. ஜமாஅத்தோடு பள்ளியில் சென்று தொழக்கூடிய முஃமின்கள் குறைவு. மற்ற நேரத்துடைய வக்துகளை பேணி தொழுகையுடைய அதான் வந்தவுடன் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டவுடன் அல்லாஹ் மேலானவன், அவனை நோக்கி வாருங்கள், ஹய்யா அலஸ் ஸலாத், ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின் பக்கம் வாருங்கள், நிம்மதியின் பக்கம் வாருங்கள், உங்களுடைய உலக வாழ்வின் வெற்றி இதோ தொழுகையில், மறுமை வாழ்வுடைய வெற்றி இதோ தொழுகையில் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் தொழுகையை பொடுபோக்காக தொழக்கூடிய மக்களாகத்தான் நம்மில் பலர் இருக்கிறோம். மறுமையின் விசாரணையை பயப்படுபவர்கள் தொழுகையை குறித்து தங்களுடைய நிலையை சீர்படுத்திக் கொள்வார்கள். அதனால்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மா யுஹாசப், நாளை மறுமையில் ஒரு அடியானை அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், சரியில்லை என்றால் மற்ற அமல்கள் சீர்கடும். நம்முடைய விசாரணைக்கு தயாராகக்கூடிய நாம் நம்முடைய தொழுகையை சீர்படுத்த வேண்டும். உலகத்தில் என்ன காரியங்கள், என்ன உலகத்துடைய இன்பங்கள் நமக்கு முன்னால் கொட்டி கிடந்தாலும் அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடியவன் ஹய்யா அலஸ் ஸலாத் என்ற அழைப்பிற்கு பிறகு உலகத்தை தூக்கி எறிவான். அதற்கு பிறகும் அவனுக்கு உலகம் முக்கியமானதாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை, அவன் உலகத்தை தான் வணங்கிக் கொண்டிருக்கிறான். ஒரு 10,000 ரூபாய் அல்லது 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் 8 மணிக்கு வேலைக்கு வர வேண்டும் என்றால் ஓடி பறந்து எப்படியாவது 8:05 செல்ல வேண்டும் என்ற நிபந்தனை கொடுத்தால் கூட அதற்குள் அந்த 15,000 ரூபாயை பெறுவதற்கு ஓடி உழைக்கிறோம் இல்லையா? ஒரு கல்லூரியில் ஒரு நாள் விடுமுறையானால் நம் மீது ஏதாவது புகார் கொடுக்கப்படும் அல்லது நம்மை பற்றிய குறை ஏற்படும் என்பதால் அதை கூட நாம் பாதுகாத்து அங்கே நாம் முன்னால் செல்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய கடமையில், மறுமையுடைய வெற்றியில், சொர்க்கத்துடைய வெற்றியில், நரகத்துடைய பாதுகாப்பில், இந்த உலக வாழ்வின் நிம்மதி, உலக வாழ்வின் மகிழ்ச்சி, உலக வாழ்வின் வெற்றி, உலக வாழ்வின் கண்ணியம், உலக வாழ்வில் நம்முடைய பிரச்சனைகளின் தீர்வு, உலக வாழ்வில் நம்முடைய கண்களின் குளிர்ச்சி,
உலக வாழ்வில் நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைக்குரிய தீர்வும் தொழுகையில் அல்லாஹ் வைத்திருக்கும் போது இவர்கள் உலக வாழ்வில் தான் நிம்மதியை தேடுகிறார்கள், மறுமையில் நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இந்த தொழுகையில் சீர்படுத்துவானாக, தொழுகையில் நம்மை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய முதல் விசாரணை தொழுகையை குறித்துதான். இது ஒரு அடியானிடத்தில் நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் உண்டு. கூட்டமாக அவர்களை அழைத்து அல்லாஹ் விசாரிப்பான். இந்த சமூகத்தில் முஃமின்களில் அவர்கள் முஷ்ரிக்குகள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள் அல்ல, அவர்கள் பெரும் பாவிகள் அல்ல, அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி ஷஹீதானவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் குர்ஆனை ஓதியவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இல்மை கற்றுக் கொடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர்கள். இவர்களையும் அல்லாஹ் நாளை மறுமையில் முதலாக விசாரணை செய்வான். அந்த விசாரணையை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ்.